உருகுது என் மனமே உன்னை காண்பதற்கே நபியே உருகுது என் மனமே உலகம் முடியும் முன்னே உலகம் முடியும் முன்னே நம் வாழ்வே முடிந்திடுமே உலகம் முடியும் முன்னே நம் வாழ்வே முடிந்திடுமே அன்பே பூநபியே ஆசை தேன்மொழியே நபியின் வழியில் நாம் நடந்தால் உயர்வாம் சொர்க்கம் அடைவோமே கல்லை வணங்கும் மாந்தரை உன்னை வழியில் கொண்டு வந்தீ உம்மி நபி உங்களை போற்றுகின்றோம் புவியிலே உலகில் உண்மையை உழைத்து விட்டார் காலம் கனி போல கடந்திடுமே கபரில் வேதனை குறைந்து விட்டு ஜெயமாய் நாம் அங்கு வாழ்ந்திடுவோம் அன்பே பூநபியே ஆசை தேன்மொழியே தேன்மொழியில் சொன்ன வார்த்தை சுவனத்தில் வாழ வழிவகுக்கும் பல பல வேதம் இறங்கிய போதும் ஃபுர்கான் வேதம் புனித வேதம் நல்வழியில் நடந்திட நற்பெயரை பெற்றிட ஐந்து நேர தொழுகை தந்தே இறைவன் திருப்பாதம் தினம் பணிந்தே செய்வோம் நாம் தினம் இறை வழியில் நடப்போம் நாம் தினம் நபி வழியில் அன்பே பூநபியே ஆசை தேன்மொழியே உன்னை காண்பதற்கே நபியே உருகுது என் மனமே உன்னை காண்பதற்கே நபியே உருகுது என் மனமே உலகம் முடியும் முன்னே உலகம் முடியும் முன்னே நம் வாழ்வே முடிந்திடுமே உலகம் முடியும் முன்னே நம் வாழ்வே முடிந்திடுமே வசலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மண்ணால ஆனதெல்லாம் மண்ணெடுத்த கோலமது மண்ணையன்றி வேறுளதோ யா ஹய்யு யா கய்யூமே. பொன்னால ஆனதெல்லாம் பொன்னெடுத்த கோலமது பொன்னையன்றி வேறுளதோ யா ஹய்யு யா கய்யூமே. பஞ்சால ஆனதெல்லாம் பஞ்செடுத்த கோலமது பஞ்சையன்றி வேறுளதோ யா ஹய்யு யா கய்யூமே. உன்னால ஆனதெல்லாம் நீ எடுத்த கோலமது உன்னையன்றி வேறுளதோ யா ஹய்யு யா கய்யூமே. அல்ஹம்துலில்லாஹில் முத்தஜல்லி
بذاته وصفاته وأسمائه، والصلاة والسلام على سيدنا محمد الموسوم بجميع سماته، وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته. السلام عليكم يا شاه الحميد بادشاہ، السلام عليكم يا قطب المجيد بادشاہ، السلام عليكم يا کنج سوا بادشاہ، السلام عليكم يا سيدي محسن مولانا، السلام عليكم يا دار قوم مؤمنين وإنا إن شاء الله بكم لاحقون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான எல்லாமாய் தோற்றுகின்ற வல்ல அல்லாஹுவுக்கே சர்வ புகழும். ஸலவாத்தும் சலாமும் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள், சஹாபா பெருந்தகைகள், நல்லவர்கள், வல்லவர்கள் அனைவர்கள் மீதும், இந்த மஜ்லிஸின் கதாநாயகர் கஞ்சே சவா ஷாஹுல் ஹமீத் அப்துல் காதிருன் நாகூரி அவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பிறகு, இந்த திருச்சபையில் வீற்றிருக்கின்ற கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, ஞானவழி தோழர்களே, அன்பு சிறார்களே, சங்கைக்குரிய சையீத் முஹ்சின் மௌலானா தர்கா ஷரீஃபில் தொடர்ந்து 11 நாட்களாக நாகூர் நாயகம் எஜமான் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா அவர்களின் மௌலிது ஓதி வரப்பட்டது. கடைசி நாளான இன்று உங்கள் மத்தியில் சொற்ப நேரம், அதாவது நார்சா ஒழுங்குகள் சரியாகும் வரை ஒரு சில விஷயங்களை கூறலாம் என நான் விரும்புகிறேன். ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்களை பற்றி வரலாற்றாசிரியர் அஷேக் மஹ்மூத் தீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். يعلموا معاشر المسلمين أن الشيخ رحمه الله هو الولي الكامل الصفي الواصل المتصرف في عالم الكون والفساد الهادي لمن طلبه إلى سبيل الرشاد المتيقن بوحدة الوجود المتمكن في تلقين وظائف أنواع الشهود ساقي أشربة مسالك الحقائق ذائق أطعمة 4 الطرائق الچشتية والقادرية والطبقاتية والسهروردية الشطارية بل الخامسة النقشبندية என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது நாம் இன்று நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்கள் அல் வலியுல் காமில் அல் வலியுல் வாசில், சம்பூரணமான ஒரு வலி, அல்லாஹ் அளவில் போய் சேர்ந்த ஒரு வாசில் என்று குறிப்பிட்டு வருகின்ற இடத்திலே அல் முத்தயக்கினு பிவஹ்தத்தில் வுஜூத்,
வஹ்தத்துல் வஜூத் என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள், அதை சரியாக நம்பினவர்கள் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் என்று வரலாற்றாசிரியர் மஹ்மூது தீபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வஹ்தத்துல் வஜூத் என்றால் என்ன? இன்று 2 தசாப்தங்களாக, சுமார் 20 வருடங்களாக நாங்கள் பேசி வருகின்றோமே இறைஞானம், ஹமவோஸ்ட், எல்லாம் அவனே என்ற தத்துவம், இந்த கொள்கையைத்தான் வஹ்தத்துல் வஜூத் என்று சொல்லப்படுகிறது. வஹ்தத்துல் வஜூத் என்றால் ஓரிரை கொள்கை. வஹ்தத் என்றால் ஒன்று, வஜூத் என்றால் இறைவன், இறைவன் ஒருவன் என்ற கொள்கை, ஓர் இறை கொள்கை. ஆனால் இதை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் அனைத்திறை கொள்கை என்று இதை கூறி வருகிறார்கள். கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் காத்தான் கொழும்பு ஜம்இய்யத்துல் உலமாவினால் ஒரு மலர் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த மலரில் அதன் செயலாளர் மௌலவி MJM ரியால் அவர்கள் வஹ்தத்துல் வஜூத் என்பதற்கு அனைத்திறை கொள்கை என்று மொழிபெயர்ப்பு செய்திருந்தார்கள். அது முழுமையான பிழை. உலகத்தில் உள்ள எந்த ஒரு அகராதியை நீங்கள் புரட்டி பார்த்தாலும் வஹ்தத்துல் வஜூத் என்பதற்கு அனைத்திறை கொள்கை என்ற கருத்தை காண முடியாது. வஹ்தத் என்றால் ஒன்று, வஜூத் என்றால் மெய்ப்பொருள், அல்லாஹ்வை குறிக்கும். மெய்ப்பொருள் ஒன்று, அல்லாஹ் ஒருவன், ஓர் இறை கொள்கை என்பதுதான் வஹ்தத்துல் வஜூதினுடைய அர்த்தம். எல்லாம் அவனே என்ற தத்துவம், அவனல்லாத ஒன்றுமில்லை என்ற தத்துவம், இந்த தத்துவத்தை ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களாம். அல் முத்தயக்கினு பி வஹ்தத்தில் வஜூத், வஹ்தத்துல் வஜூதை ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் ஈமான் கொண்டிருக்கிறார்களாம், யக்கீன் கொண்டிருக்கிறார்களாம், நம்பி இருக்கிறார்களாம். அப்படியானால் இது இந்து மத தத்துவமா, பாரசீக தத்துவமா, கிரேக்க தத்துவமா? இல்லை. வஹ்தத்துல் வஜூதின் புறப்படம் அல் குர்ஆன், வஹ்தத்துல் வஜூதின் கரு அல் குர்ஆன். அதற்கு பிறகுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள். ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் மாத்திரமல்ல, உலகத்தில் தோன்றிய அவுலியாக்கள் அனைவரும் வஹ்தத்துல் வஜூதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். நீங்கள் எந்த ஒரு வலியின் சரித்திரத்தையாவது காட்டுங்கள் பார்க்கலாம். வஹ்தத்துல் வஜூத் ஞானத்தை மறுத்த எவராவது ஒலித்தனம் பெற்றதாக ஒரு வரலாறு காட்டுங்கள் பார்க்கலாம். வஹ்தத்துல் வஜூதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒலித்தனம் வராது. இதுதான் முடிவு. என்னுடைய முடிவல்ல, திருக்குர்ஆனுடைய முடிவு, அல்லாஹ்வின் முடிவு.
நபிமார்களின் முடிவு, தௌராத்தின் முடிவு, இன்ஜீலின் முடிவு, ஜபூரின் முடிவு. நாம் நினைத்துவிடக் கூடாது வஹ்தத்துல் வுஜூத் திருக்குர்ஆனில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று. எல்லாம் அவனே என்ற தத்துவம் அல் குர்ஆனில் மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. தௌராத் வேதத்திலே வஹ்தத்துல் வுஜூத் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ஜீல் வேதத்திலே வஹ்தத்துல் வுஜூத் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபூர் வேதத்திலே வஹ்தத்துல் வுஜூத் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான நபிமார்கள் எல்லாம் வஹ்தத்துல் வுஜூதைத்தான் பேசி வந்திருக்கிறார்கள். எந்த ஒரு நபி 1,24,000 நபிமார்களில் எந்த ஒரு நபியாவது வஹ்தத்துல் வுஜூதுக்கு மாற்றமான ஒரு வார்த்தை பேசியதற்கு ஆதாரம் உண்டா? அல்லது 4 வேதங்களில் ஒரு நுக்தாவேனும் ஒரு புள்ளியேனும் வஹ்தத்துல் வுஜூதுக்கு மாற்றமான கருத்தை தெரிவிக்கின்றதா? இல்லை. சகோதரர்களே, நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். இதுதான் ஒரிஜினல் ஈமான். இதற்கு மாற்றமானது டூப்ளிகேட் ஈமான். இந்த அடிப்படையில் ஈமான் கொண்டவன் மாத்திரம்தான் ஜெயசீலன், அவன் மாத்திரம்தான் விசுவாசி, அவன் மாத்திரம்தான் அல்லாஹ்வை அடைய முடியும், அவன் மாத்திரம்தான் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற முடியும், அவன் மாத்திரம்தான் ரசூலுல்லாஹ்வை நம்பினவானாக முடியும். ஆகவே நீங்கள் வஹ்தத்துல் வுஜூத் என்ற இந்த ஞானத்தை பொய் என்று சொல்லாதீர்கள், பொய் என்று நம்பாதீர்கள். இதுதான் அத்தௌஹீதுல் அஸ்லி, அடிப்படை ஞானம் இதுதான், அடிப்படை தத்துவம் இதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ யுத்தங்கள் செய்தார்களே, தாங்கள் கலந்து கொண்டும் யுத்தம் செய்திருக்கிறார்கள். தாங்கள் கலந்து கொள்ளாமல் எத்தனையோ யுத்தங்களுக்கு சஹாபாக்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த யுத்தங்கள் எல்லாம் எதற்காக நடைபெற்றிருக்கின்றன? தௌஹீதை நிலைப்படுத்துவதற்காகத்தான், ஈமானை நிலைப்படுத்துவதற்காகத்தான் யுத்தங்களே நடைபெற்றிருக்கின்றன. என்றால் ஈமானுடைய தாற்பயம், ஈமானுடைய முக்கியத்துவம், தௌஹீதினுடைய முக்கியத்துவம் எம்மாத்திரம் எத்தகையது என்பதை நீங்கள் சிந்தனை பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. வஹ்தத்துல் வுஜூத், எல்லாம் அவனே, அவனல்லாத ஒன்றுமே கிடையாது. சிருஷ்டி என்பது பொய், அல்லாஹ் என்பது மாத்திரம்தான் மெய் என்பதற்கு 4 வேதங்களும் சாட்சி. குறிப்பாக அல் குர்ஆன் சாட்சி. அந்த குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட 6666 வசனங்களில் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வசனம் சாட்சி. நீங்கள் அரபு படிக்காதவர்களாக இருக்கலாம், அரபு மொழியிலே தப்சீர்களை ஓதாதவர்களாக இருக்கலாம். குர்ஆனை புரட்டி பாருங்கள், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை, பிஸ்மில் இருந்து மினல் ஜின்னதி வன் நாஸ் என்று முடிகின்ற அந்த சீன் வரை அனைத்துமே வஹ்தத்துல் வுஜூதை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் உணர்த்திக் கொண்டிருக்கின்றன. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமா, அல் கலிமத்து தய்யிபா, குறிப்பாக இந்த ஞானத்தை தான் உணர்த்திக் கொண்டிருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு என்ன அர்த்தம்? 2 தசாப்தங்களுக்கு முன்னால் நம்மில் அநேகர்
லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இவ்வாறு பொருள் கூறி வந்தார்கள். வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று. இந்த 2 தசாப்தங்களுக்குள்ளே, சுமார் 20 ஆண்டுகளுக்குள்ளே இந்த ஞானத்தை தெரிந்த மக்கள், இந்த ஞானத்தை புரிந்த மக்கள், அது கலிமாவின் அர்த்தமல்ல. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்தான், அதில் சந்தேகமில்லை. ஆனால் அது கலிமாவின் அர்த்தமல்ல என்பதை உணர்ந்து, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒன்றுமே இல்லை, எல்லாமாய் தோற்றுவது அவனேதான் என்ற நம்பிக்கையில் 2 தசாப்தங்களாக ஞான வழி நடக்கின்ற சகோதரர்களே நீங்கள் இருந்து வருகிறீர்கள். நீங்கள் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள், இருந்தாலும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தத்துவத்தை மக்களுக்கு சரியாக புரிய வைப்பதற்காகத்தான் எத்தனையோ முஅஜ்ஜத்துக்களை காட்டி காட்டி புரிய வைத்திருக்கிறார்கள். எத்தனையோ வகை வகையான ரகமான தத்துவங்களை கூறி மக்களுக்கு இதை புரிய வைத்திருக்கிறார்கள். சாதாரணமாக அரபு கல்லூரிகளில் படிக்கின்ற இந்த சிறார்கள் போன்ற மாணவர்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் நினைக்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு பொருள் என்ன தம்பி? லா இலாஹ இல்லல்லாஹ் 12 எழுத்துக்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதில் 12 எழுத்துக்கள், 4 சொற்கள். உங்களுக்கு தெரியும், லா ஒரு சொல், இலாஹ ஒரு சொல், இல்லா ஒரு சொல், அல்லாஹ் ஒரு சொல். ஆக 4 சொற்கள் இருக்கின்றன. இந்த 4 சொற்களிலும் 12 எழுத்துக்கள் இருக்கின்றன. இதுதான் உலகத்திலே பெரும் புரட்சியை ஏற்படுத்திய வசனம். நானும் எனக்கு முன்னுள்ள நபிமார்களும் சொன்ன வார்த்தைகளில் மிகச் சிறந்த வார்த்தை இந்த வார்த்தை என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட வார்த்தை, அஃலலு மா குல்து அன வன் நபியூன மின் கப்லி லா இலாஹ இல்லல்லாஹ். அப்படியானால் இந்த கலிமா எவ்வளவு தத்துவத்தை அடக்கி இருக்கிறது. இதுதான் உலகத்தில் ஏற்பட்ட இஸ்லாமிய போர்களுக்கெல்லாம் அத்திவாரமாக அமைந்திருக்கிறது. சற்று இந்த கலிமாவினுடைய அர்த்தத்தை ஆராய்ந்து பார்ப்போமா? நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன். அரைகுறையாக நீங்கள் விளங்கியிருந்து அரைகுறை ஈமானுடன் மரணிக்க கூடாது. சம்பூரணமாக கலிமாவை விளங்கி வைத்திருக்க வேண்டும். இந்த கலிமாவுக்கு 2 வகையான பொருள்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை என்ற கருத்து. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் தவிர வேறு எந்த இலாஹும் இல்லை, எந்த நாயனும் இல்லை என்ற கருத்து. இது ஒரு சாரார் சொல்லக்கூடிய கருத்து. அல்லாஹ் அல்லாத ஒன்றுமே இல்லை, எல்லாமாய் இருப்பவன் அவனே என்று இன்னொரு சாரார் இதற்கு பொருள் சொல்கிறார்கள். இதில் எது சரி எது பிழை என்பதை நீங்கள் ஓரளவு சிந்தித்தால் புரிந்து கொள்ளலாம். இதை புரிந்து கொள்வதற்கு BA படிக்க வேண்டும், MA படிக்க வேண்டும்,
கலாநிதியாக வேண்டும், அஸ்ஹருக்கு போக வேண்டும், ஆப்பிரிக்காவுக்கு போக வேண்டும் என்ற தேவை கிடையவே கிடையாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தத்துவத்தை சிறு பிள்ளை முதல் பெரியவர்கள் வரை, ஆண்கள் முதல் பெண்கள் வரை, படித்தவன் முதல் பாமரன் வரை அனைவருக்கும் ஒரே பார்வையில் தான் சொன்னார்களே தவிர படித்தவர்களை மாத்திரம் ரகசியமாக கூப்பிட்டு அவர்களுக்கு சொல்லவில்லை. நீங்கள் கலிமாவினுடைய 2 வகையான கருத்துக்களில் எது சரி எது பிழை என்பதை ஓரளவு புரிந்து கொள்வதாயிருந்தால், ஓரளவு உங்களுக்கு நான் புரிய வைப்பதாயிருந்தால், ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டி வரும். நேரம் நீண்டுவிடும். இருந்தாலும் சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது. ஈமானுடைய விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கலிமாவின் சரியான அர்த்தம் எதுவென்பதை நீங்கள் திட்டமாக புரிந்து கொள்வதாயிருந்தால், நானும் நீங்களும் அரேபியாவுக்கு போக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டு கலிமா பிரகடனம் செய்த காலகட்டத்தை நோக்கி நாங்கள் போக வேண்டும். அன்று மக்காவில் வாழ்ந்த குறைஷி காவிர்கள் என்ன கொள்கையில் இருந்தார்கள், அல்லாஹ்வை பற்றி எவ்வாறு நம்பியிருந்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலேதான் இந்த கலிமா பிரகடனம் செய்தார்கள். ஏன் செய்ய வேண்டும்? அவர்களின் கொள்கை என்ன என்பதை நாங்கள் அறிய வேண்டும். ஆகையினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா பிரகடனம் செய்த நேரத்தில் மக்காவில் வாழ்ந்த காபிரீன்கள் அபூ ஜஹல், அபூ லஹப், உமையத் இப்னு கலப், உத்பா, ஷைபா போன்ற குறைஷி தலைவர்கள் காபிரீன்கள் உட்பட மற்றவர்களெல்லாம் இறைவனை பற்றி எவ்வாறு நம்பியிருந்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த கலிமாவை அவர்கள் மத்தியில் சொன்னார்கள் என்ற விளக்கம் உங்களுக்கு ஏற்படும். وَلَئِنْ سَأَلْتَهُمْ مَنْ نَزَّلَ مِنَ السَّمَاءِ مَاءً فَأَحْيَا بِهِ الْأَرْضَ مِنْ بَعْدِ مَوْتِهَا لَيَقُولُنَّ اللَّهُ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் கலிமா பிரகடனம் செய்த நேரத்தில் அந்த மக்கத்து காபிரீன்கள் அல்லாஹ்வை பற்றி எவ்வாறு நம்பியிருந்தார்கள் என்பதை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வலஇன் சஅல்தஹும், கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். இது கதை அல்ல, இது வரலாறு அல்ல, இது சரித்திரம் அல்ல, கிஸ்ஸா அல்ல. இது ஈமானோடு தௌஹீதோடு சம்பந்தப்பட்ட கொள்கை விளக்கம். கவனமாக கேட்க வேண்டும், அவதானமாக கேட்க வேண்டும். இப்போது உங்களுக்கு நான் சொல்வது புரியவில்லையா? விட்டுவிடாதீர்கள், ஒதுக்கி விடாதீர்கள், பிழை என்று தள்ளி விடாதீர்கள். உங்களுடைய சிந்தனைக்கு எடுத்து சிந்தித்து சிந்தித்து இதுக்கு ஒரு முடிவை காண்பதற்கு முயற்சியுங்கள். தூக்கி எறிந்து விடாதீர்கள், தூக்கித்து விடாதீர்கள். வலஇன் சஅல்தஹும், நபியே நாயகமே,
மக்கத்து காவிர்களிடம் நீங்கள் கேட்டால், என்னவென்று கேட்டால், மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானில் இருந்து மழையை இறக்கி ஃபஅஹ்யா பிஹில் அர்த மின் பஅதி மௌத்திஹா, இந்த பூமி வறட்சி அடைந்து போனபின், இந்த பூமி செத்து போனபின் வானில் இருந்து மழையை இறக்கி வறட்சி அடைந்த பூமியை செழிப்பாக்கியவன் யார், அதை ஹயாத்தாக்கியவன் யார் என்று மக்கத்து காபிர்களிடத்திலே நீங்கள் கேட்டால், லயகூலுன்ன அல்லாஹ், அல்லாஹ்தான் என்று அவர்கள் சொல்வார்கள். விளங்கியதா? மக்கத்து காவிர்களிடம் வானில் இருந்து மழையை இறக்கியவன் யார், அந்த மழையை கொண்டு வறட்சி அடைந்த நிலத்தை செழிப்பாக்கியவன் யார் என்று கேட்டால், அல்லாஹ்தான் அப்படி செய்தான் என்று சொல்வார்கள். யார் சொல்கிறார்கள்? காவிரீன்கள் சொல்கிறார்கள். அதே நேரம் இவ்வாறு சொல்லக்கூடிய சொன்ன அந்த காவிரீன்கள் காபாவின் உள்ளே 300க்கும் அதிகமான விக்கிரகங்களை வைத்து வழிபட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் தான். இவர்களில் யாராவது அங்குள்ள சிலைகளில் ஒன்றின் பெயரை சொல்லி அவைதான் வானத்தில் இருந்த மழையை இறக்கி செத்துப்போன பூமியை செழிப்பாக்கியது என்று சொன்னதற்கு திருக்குர்ஆனில் ஒரு ஆதாரம் உண்டா? ஒரு ஆதாரம், 1000 ஆதாரம் தேவையில்லை. ஒரு ஆதாரம் உண்டா? கிடையாது. திருக்குர்ஆனை புரட்டுங்கள், புரட்டி புரட்டி பாருங்கள், கிடையவே கிடையாது. ஏன் கிடையாது? இங்கேதான் தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நீங்கள் புரட்ட தேவையில்லை. இதற்கு மாற்றமாக திருக்குர்ஆனில் வரவே முடியாது. வலையின் சஅல்தஹும் மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த மின் பஅதி மௌத்திஹா லயகூலுன்ன அல்லாத் லயகூலுன்ன அல் உஸ்ஸா லயகூலுன்ன ஹுபல். இப்படி ஒரு வசனம் குர்ஆன்ல வருகிறதா? வானில் இருந்து மழையை இறக்கி செத்துப்போன பூமியை செழிப்பாக்கியது காபத்துல்லாவில் நாங்கள் வைத்திருக்கின்ற அல்லாத் என்ற விக்கிரகம், அல் உஸ்ஸா என்ற விக்கிரகம், ஹுபல் என்ற விக்கிரகம் என்று அவர்கள் சொன்னார்களா? இல்லை. என்ன சொன்னார்கள்? வானத்தில் இருந்து மழையை இறக்கியவன் அவனே. யார்? அல்லாஹ்வே. அல்லாஹ் என்று அவனு சொன்னான், வேற பேரு சொல்லல. வானத்தில் இருந்து மழையை இறக்கியவன் அவனே. அந்த செயல் அவனுக்குரியது என்று ஏற்றுக்கொண்டான். பூமியை செழிப்பாக்கியவன், பூமியை ஹயாத்தாக்கியவன் அவனே. ஹயாத்தாக்கின்ற செழிப்பாக்கின்ற தன்மை அவனுக்குரியது என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். விக்கிரகங்களில் எதுவும் அப்படி செய்ததாக அவர்கள் சொல்லவில்லையே. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? வானில் இருந்து மழையை இறக்கி வைத்தது யார் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அல்லாஹ் என்று சொல்வீர்கள். அந்த மழையை கொண்டு பூமியை நிலத்தை செழிப்பாக்கியவன் யார் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அல்லாஹ் என்று சொல்வீர்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே என்ன வித்தியாசம்? ஒன்றுமே இல்லை. இறைவனை பற்றி உள்ள நம்பிக்கையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. அவர்களை போன்றுதான் நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களை போன்றுதான் அவர்களும் இருந்திருக்கிறார்கள். இது மாத்திரமா?
அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல மாத்திரமா அந்த அரபு நாட்டு மக்களுடைய கொள்கையை பற்றி சொல்லி காட்டுகிறான்? இல்லை. وَلَئِنْ سَأَلْتَهُمْ مَنْ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَسَخَّرَ الشَّمْسَ وَالْقَمَرَ لَيَقُولُنَّ اللَّهُ. என்ன அழகாக சொல்கிறான்! கண்கள் திறக்க வேண்டும், கல்புகள் திறந்து பார்க்க வேண்டும். وَلَئِنْ سَأَلْتَهُمْ, நபியே நாயகமே, அந்த மக்கத்து காவிர்களிடம் நீங்கள் கேட்டால், மன், யார், خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ, வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்றும், وَسَخَّرَ الشَّمْسَ وَالْقَمَرَ, சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி தந்தவன் யார் என்றும் அவர்களிடத்திலே கேட்டால், லயகூலுன்ன அல்லாஹ், அல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு பார்த்தாக, இப்படி அல்லாஹ் சொல்கிறானே, இங்க வாங்க அபூ ஜஹல், அபூ லஹப், இங்க வாங்க, வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டார்கள். அல்லாஹ் என்று சொன்னான் அபூ ஜஹல். அபூ லஹப் அல்லாஹ் என்று சொன்னான். வஸக்கர ஷம்ஸ வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தியது யார், வசப்படுத்தி தந்தது யார் என்று கேட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்றுதான் சொன்னார்கள். குர்ஆனிலே எங்காவது ஒரு சிறு வசனமாவது வலஇன் சஅல்தஹும் மன் خلق السماوات والارض وسخر الشمس والقمر ليقولن اللات ليقولن العزى ليقولن هبل வந்திருக்கிறதா? அக்வர் ஆணி வர குர்ஆனை பிரட்டி பாருங்க, கிடையவே கிடையாது. வானங்களையும் பூமியையும் படைத்தது யார், சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி தந்தது யார் என்று அவர்களிடத்திலே கேட்டால், காபத்துல்லாவின் உள்ளே அவர்கள் வைத்திருந்த அல்லாத் என்ற விக்கிரகம் என்று அவர்கள் சொல்வார்கள், குபல் என்ற விக்கிரகம் என்று அவர்கள் சொல்வார்கள், உஸ்ஸா என்ற விக்கிரகம் என்று அவர்கள் சொல்வார்கள் என்று திருக்குர்ஆனில் வந்திருக்கிறதா? இல்லையே. திருக்குர்ஆனில் அப்படி கிடையாது. இதற்கு மாற்றமாக அல்லாஹ்தான் வானங்களையும் பூமியையும் படைத்தான் என்றும், சூரியனையும் சந்திரனையும் அவன்தான் வசப்படுத்தி தந்தான் என்றும் தான் அந்த காபிரீன்கள் சொன்னார்கள். அபூ ஜஹல் சொன்னான், அபூ லஹப் சொன்னான். நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? உங்களிடத்திலே நான் கேட்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அல்லாஹ் என்று சொல்வீர்கள். சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி தந்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வீர்கள். உங்களுக்கும் அபூ ஜஹலுக்கும் இடையிலே என்ன வித்தியாசம் இருக்கிறது? உங்களுக்கும் அபூ லஹபுக்கும் இடையிலே என்ன வித்தியாசம் இருக்கிறது? நீங்கள் சொல்வது போல்தான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அவர்கள் சொன்னது போல்தான் நீங்களும் சொல்லுகிறீர்கள். இது மாத்திரமா? இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வலஇன் சஅல்தஹும் மன் خلقஹும் லயகூலுன்ன அல்லாஹ். அந்த காபிரீன்களிடத்தில் நபியே நீங்கள் கேட்டால், மன் خلقஹும், அவர்களை யார் படைத்தான் என்று கேட்டால், லயகூலுன்ன அல்லாஹ், அல்லாஹ் என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டு பார்த்தார்கள், அவ்வாறுதான் அவர்களும் சொன்னார்கள். இப்போது என்ன விளங்குகிறீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கலிமாவை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த மூல மந்திரத்தை மக்கத்து மக்கள் மத்தியிலே சொல்லுகின்ற நேரத்தில், சொன்ன நேரத்தில் மக்கத்து காவிரீன்கள், மக்கத்து மக்கள் இறைவனை பற்றி என்ன கொள்கையிலே இருந்திருக்கிறார்கள்? எல்லாம் அவனுடைய செயல் என்ற நம்பிக்கையிலே இருந்திருக்கிறார்கள்.
மழையை இறக்கி வைப்பது அவன், பூமியை உயிர்ப்பிப்பது அவன், வானங்களை படைத்தது அவன், பூமியை படைத்தது அவன், அவர்களை படைத்ததும் அவன் என்ற நம்பிக்கையில் தான் இருந்தார்கள் என்பதற்கு குர்ஆன் ஆதாரமாக இருக்கிறது. சரி, இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்கள் ஏனப்பா காபத்துல்லாவுக்குள் விக்கிரகங்களை வைத்து வணங்குகிறீர்கள் என்று கேட்கலாம் அல்லவா? இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்கள் அல்லாஹ்வைத்தானே வணங்க வேண்டும், ஏன் அவற்றையெல்லாம் வணங்குகிறீர்கள் என்று கேட்க வேண்டும் அல்லவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். படைத்தவன் அவன் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள், வானத்திலிருந்து மழையை இறக்கியவன் அவன் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள், சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி தந்தவன் அவன் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள். அப்படியானால் அவனைத்தானே வணங்க வேண்டும், ஏன் 300க்கும் மேற்பட்ட விக்கிரகங்களை காபாவின் உள்ளே வைத்து வணங்குகிறீர்கள் என்று கேட்க வேண்டும் அல்லவா? நியாயம் தெரிந்து கொள்ள வேண்டுமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அதற்கு அந்த காபிரீன்கள் என்ன பதில் சொன்னார்கள்? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. சிந்தனையோடு கேட்க வேண்டும், குழம்பி விடாதீர்கள். சரியான ரூட்டை பிடித்துக் கொண்டு செல்லுங்கள், சரியான பாதையிலே போங்கள். சிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையிலே நேராக சீராக செல்லுங்கள். என்ன சொன்னார்கள் அந்த காபிரீன்கள்? மா நஅபுதுஹும், நாங்க எங்க அவங்களை வணங்குறோம்? அந்த சிலைகளை, அந்த விக்கிரகங்களை நாங்கள் வணங்கவில்லை. மா நஅபுதுஹும், மா என்ற ஒரு சொல் அது எதை காட்டும்? இல்லை என்றதை காட்டும். மா நஅபுதுஹும், அந்த விக்கிரகங்களை நாங்கள் வணங்கவே இல்லை. இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. ஆனா ஏன் நாங்கள் முன்னால் வைத்து அதற்கு மரியாதை செய்கிறோம் என்றால், இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இந்த விக்கிரகங்களை முன்னால் வைத்து இறைவனை வழிபடும் போது இந்த விக்கிரகங்கள் எங்களை இறைவனின் பால் நெருக்கமாக்கி வைக்கின்றன. இதற்காகத்தான் இந்த வேலையை செய்கிறோம். இந்த விக்கிரகங்களை நாங்கள் வணங்கவில்லை, ஆனால் இந்த விக்கிரகங்களின் மூலம் இறைவனை நாங்கள் நெருங்குகிறோம். இந்த விக்கிரகங்கள் எங்களை இறைவனின் பால் நெருக்கமாக்கி வைக்கின்றன. அப்ப இந்த விக்கிரகங்களை நீங்க அவ்வாண்டு சொல்லலையா? இந்த விக்கிரகங்களை எல்லாம் அவ்வாண்டு நாங்க சொல்லுவோமா? நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க அவ்வாண்டு சொல்லவும் இல்லை, அதை வணங்கவும் இல்லை. ஆனால் அல்லாஹ் அளவில் அவை எங்களை நெருக்கமாக்கி வைக்கின்றன. அப்ப நீங்க இந்த விக்கிரகங்களை அவ்வாண்டு சொல்லல சொல்லல, அப்ப என்ன என்று சொல்றிய? இந்த கூட்டம், எந்த கூட்டம்? காபாவின் உள்ளே இருக்கின்ற இந்த விக்கிரகங்கள், இந்த சிலைகள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியவைகளாக இருக்கின்றன. இவைகள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்துரைக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன என்று சொன்னார்கள். என்ன விளங்குகிறீர்கள் சகோதரர்களே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா பிரகடனம் செய்த நேரத்தில் மக்காவில் வாழ்ந்த காபிரீன்கள் எல்லா செயலும் அல்லாஹ்வுக்குரிய செயல் என்று நம்பினவர்களாக இருந்தார்கள். இதை விளங்கி இருக்கிறீர்கள். அதே நேரம் அவர்கள் அந்த விக்கிரகங்களை வணங்கவில்லை, முன்வைத்து இறைவனைத்தான் வணங்கினார்கள். ஆனால் அவை
அவர்களை இறைவனின் பக்கம் நெருக்கமாக்கி வைப்பதற்கான சாதனங்களாக இருந்தன. இன்னும் அந்த விக்கிரகங்களை எல்லாம் அவர்கள் இறைவனிடத்தில் பரிந்துரைக்கக்கூடிய ஷஃபாஅத் செய்யக்கூடியவைகளாக வைத்திருந்தார்கள் என்ற உண்மை உங்களுக்கு விளங்கி இருக்கிறது. இப்போது சற்று சிந்தனை செய்து பாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற பொருள்தான் கலிமாவின் பொருள் என்றால், எதற்காக அந்த மக்கள் மத்தியிலே இதை சொல்ல வேண்டும் என்று நான் கேட்கிறேன். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்தான் என்று அந்த மக்கள் நம்பியிருந்தார்கள். எல்லா செயலும் அவனுக்குரிய செயலே என்று நம்பியிருந்தார்கள். அவற்றை நாங்கள் வணங்கவில்லை என்று சொல்கிறார்கள். அவைகள் எங்களுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடியவைகள் என்று நம்புகிறார்கள். இவர்கள் மத்தியிலே வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஏன் வலியுறுத்த வேண்டும்? வலியுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது எது போல் இருக்கிறது என்றால், ஒரு உதாரணம் சொல்கிறேன். காத்தான்குடி மக்கள் நாங்கள் அத்தனை பேரும் காகம் கருப்பு நிறம் என்று நம்பியிருக்கிறோம். உதாரணம், வெள்ளையண்டி யாரு நம்பி இருக்கிறல்லையே, எல்லாரும் கருப்புன்னு தானே நம்பி இருக்கிறோம். நாங்கள் காகம் கருப்பு நிறம் என்று நம்பி இருக்கிறோம். காகத்துக்கு 2 கால்கள் உள்ளன என்று நம்பி இருக்கிறோம். காகத்துக்கு 2 கண்கள் உள்ளன என்று நம்பி இருக்கிறோம். காகத்துக்கு 2 காதுகள் உள்ளன என்று நம்பி இருக்கிறோம். காகத்துக்கு ஒரு வால் உண்டு என்று நம்பி இருக்கிறோம். இந்த ஊர்ல உள்ள ஒரு படிச்ச மனுஷன், யாரோ ஒருவரை வைத்துக் கொள்வோம், நல்லா படிச்ச மனுஷன். இந்த ஊரில் உள்ள நாங்கள் எல்லாரும் அவரை நல்ல மனிதன், உண்மையாளன், நம்பிக்கைக்குரியவர் என்று, அறிஞர் என்று போற்றக்கூடிய ஒரு மனிதன், காத்தாங்குடியில் உள்ள மனிதன். காத்தாங்குடி முழுக்க அலௌன்ஸ் பண்றாரு. காத்தான்குடி மக்கள் அனைவரும் இன்று காத்தான்குடி மத்திய மகாவித்யாலய மைதானத்துக்கு வர வேண்டும். நான் ஒரு செய்தி சொல்ல, இன்னாரி அலௌன்ஸ் பண்றார்களே, மத்திய மகாவித்யாலய மைதானத்துக்கு வரும்படி சொல்கிறார்களே, அந்த மனுஷன் நல்ல மனுஷன், நல்ல அறிவாளி, நம்பிக்கைக்குரிய ஆள், எல்லாம் தெரிந்த மனுஷன், ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போகிறார் என்று நாங்கள் எல்லாரும் திரண்டு போனோம். எங்கே? மகாவித்யாலய மைதானத்துக்கு திரண்டு போனோம். அந்த ஆளும் மேடையில் ஏறி நின்று, காத்தான்குடி மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், காகம் கருப்பு நிறம், அதற்கு 2 கால்கள் உண்டு, அதற்கு 2 காதுகள் உண்டு, அதற்கு 2 கண்கள் உண்டு, அதற்கு ஒரு வால் உண்டு என்பதை நீங்கள் நம்பிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்க என்ன சொல்லுவோம்? என்ன நீங்க கதைக்கிற கதை, நாங்க அப்படித்தான் நம்பி இருக்கோம். காகத்தை பற்றி நாங்கள் அவ்வாறுதானே நம்பி இருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கையே நீங்களும் சொல்கிறீர்களே, நாங்க அப்படித்தான் தம்பி நம்பி இருக்கிறோம். அப்ப நாங்களும் ஒரே பாட்டி தான், நீங்களும் நாங்களும் ஒரே பாட்டி தான், வாருங்கள் என்று அவரோடு நாங்கள் இணைந்து கொள்வோம், அவர் எங்களோடு இணைந்து கொள்வார். அவர் மாற்றமான ஒரு செய்தியைத்தான் சொல்ல வேண்டும். நாங்கள் கருப்பு நிறம் என்று நம்பியிருந்தால் கருப்பல்ல என்று அவர் சொல்ல வேணும். 2 கால்கள் என்று நம்பியிருந்தால் 4 கால்கள் என்று சொல்ல வேண்டும். 2 காதுகள் என்று நம்பியிருந்தால் 4 காதுகள் என்று சொல்ல வேண்டும். அப்போதுதான் பிரச்சனை வரும், பிளவு வரும், சண்டை வரும். எங்களுடைய கொள்கையை போலவே அவரும் சொன்னால் எந்த பிரச்சனையுமே கிடையாது.
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்து 40 வருடங்கள் மக்காவிலே வாழ்ந்தார்களே, யாரு சரி ஒருவன் கூட அவங்கள பொய்யன் என்று சொன்னியா? வரலாறு இருக்கா? இல்ல. இவர் சூனியக்காரன் என்று சொன்னியா? இல்ல. இவர் பைத்தியக்காரன் என்று சொன்னதா? இல்லை. எப்போது இந்த பகை விரோதம் வளர்ந்தது? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது கலிமா பிரகடனம் செய்தார்களோ, எப்போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்களோ, அப்போது வளர்ந்தது. ஒரு நாள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற அபூ குபைஸ் மலைக்கு மேலே ஏறினார்கள். ஏறி நின்று மக்காவில் இருந்த மக்கள் அனைவரையும் கூவி அழைத்தார்கள். ஒவ்வொரு கூட்டத்தாரினையும் ஒவ்வொரு கபீலாக்களினதும் பெயர்களை சொல்லி கூப்பிட்டார்கள். அபூ லஹப் சொன்னா, பொஞ்சாதிக்கிட்ட, ஏய், இந்த முகம்மது கூப்பிடுறாரு, என்ன விஷயம் தெரியல, போய் கேட்டு வருவோம். அபூ ஜஹல் சொன்னா மனைவி இடத்துல, இந்த அல் அமீன் அஸ்ஸாதிக், நேர்மையாளன், உண்மையாளன் முகம்மது அழைக்கிறார், ஏதோ ஒரு செய்தி சொல்ல போகிறார், போய் வருவோம் என்று அவனும் வந்தான். மக்கத்து மக்கள் அனைவருமே அங்கு வந்து சேர்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள். வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றால், இதுதான் அந்த கலிமாவின் பொருள் என்றால், அங்கு போனவர்கள் அவ்வளவு பேர் என்ன சொல்லணும்? அந்த கருத்தில் நாங்களும் இருக்கிறோம் முகம்மது, அந்த கருத்தை தான் நீங்க சொல்றீங்க, நாம் எல்லாரும் ஒரு பாட்டி தான் என்று ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். எப்போது கலிமாவின் பொருள் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் என்பதுதான் கலிமாவின் பொருள் என்றால், அந்த மக்கள் அனைவரும் நாங்களும் அந்த கொள்கையில் தான் இருக்கிறோம் முகம்மதே, அதைத்தான் நீங்களும் சொல்கிறீர்கள் என்று ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்க வேண்டும். என்ன சொன்னார்கள்? இன்னக கல்லா, முகம்மதே நீ பொய்யன் என்று ஒரு சிலர் சொன்னார்கள். இன்னக சாஹிரன், நீ சூனியக்காரன் என்று வேறு சிலர் சொன்னார்கள். இன்னக மஜ்னூன், நீ பைத்தியக்காரன் என்று இன்னும் சிலர் சொன்னார்கள். இன்னும் சிலர் அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதன் இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப். சகோதரர்களே, சிந்தனை பண்ணி பாருங்கள், இங்கேதான் கரு இருக்கிறது. பைத்தியக்காரன் என்று சிலர் சொன்னார்கள், பொய்யன் என்று சிலர் சொன்னார்கள், சூனியக்காரன் என்று சிலர் சொன்னார்கள். இன்னும் சிலர் அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதன் இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப். எல்லா தெய்வங்களும் ஒரே தெய்வம் என்று முஹம்மது சொல்கிறாரா? எல்லா தெய்வங்களையும் ஒரே தெய்வம் என்று முஹம்மது சொல்கிறாரா? முஹம்மது ஆக்கிவிட்டாரா? இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப். இது பெரிய அதிசயமான செய்தியாக இருக்கிறது. எல்லா தெய்வங்களும் என்றால் என்ன? அல்லாஹ்வும் இலாஹுதான், அவனும் தெய்வம் தான். காபாவின் உள்ளே இருந்த அல்லாஹ் என்ற விக்கிரகமும் இலாஹுதான், அதுவும் தெய்வம் தான். அங்கே இருந்த அல் உஸ்ஸா என்ற விக்கிரகமும் இலாஹுதான், அதுவும் தெய்வம் தான். அங்கே இருந்த ஹுபல் என்ற விக்கிரகமும் இலாஹுதான், அதுவும் தெய்வம் தான். இந்த முஹம்மது வந்து அந்த தெய்வங்களும் அல்லாஹ் என்ற தெய்வமும் ஒன்றுதான், அவை வேறு அவன் வேறு என்று நம்பாதீர்கள் என்று சொல்கிறாரே. எல்லாத்தையும் ஒன்றென்று நம்புவது எப்படி? இது விந்தையான செய்தியாக இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். யார் சொன்ன? ரசூலுல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அபூ குபைஸ் மலையடிக்கு சென்ற அந்த அரபு மக்கள் தான் சொன்னார்கள்.
ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை விளங்காமையா சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் இங்கிலீஷ்லயா சொன்னாங்க? அல்லது ஹிந்தியில பேசினாங்களா? அல்லது பாரசீகத்தில் பேசினாங்களா? அரபு மக்கள் மத்தியில் அரபியிலே பேசினார்கள். தெளிவாக விளங்கிட்டு என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்டார்கள். புரிந்த காரணத்தினால் தான் அந்த மக்கள் சொல்கிறார்கள், இந்த முஹம்மத் எல்லா தெய்வங்களும் ஒரே தெய்வம் என்று சொல்கிறாரே, என்ன விந்தையான விஷயம் என்று ஆச்சரியப்பட்டார்களே. ஏன் ஆச்சரியப்பட்டார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வசனத்திலிருந்து இந்த தத்துவத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். பொய்யன் என்றார்கள். ஏன் பொய்யன் என்றார்கள்? நீ பொய் சொல்றாய், எல்லா தெய்வமும் எப்படி ஒரு தெய்வமாகும்? அல்லாஹ் ஒரு தெய்வம், அல் உஸ்ஸா வேறொரு தெய்வம், குபல் வேறொரு தெய்வம், அல்லாஹ் வேறொரு தெய்வம், இந்த எல்லா தெய்வங்களும் ஒரு தெய்வம் தான் என்று சொல்கிறாரே, இது பச்சை பொய் என்றார்கள். பைத்தியக்காரர்கள் என்று சொன்னார்களே, அது ஏன்? எல்லாத்தையும் ஒன்றென்று சொன்னா இருக்கிறோம் பைத்தியார் என்று சொல்லுவான் அல்லவா? விஷயம் புரியாதவன் பைத்தியக்காரன் என்று சொல்வானா இல்லையா? சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் சொன்னார்கள். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, கலிமாவின் அர்த்தம் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் யாரும் இல்லை என்பதை சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் வரவில்லை. அதை சொல்ல தேவையும் இல்லை. அதை சொல்றேன் எப்படி சொல்லிக்கணும் தெரியுமா? நீங்க அரபு படிக்காதாக்கள் படிச்சிருந்தீங்கன்னா சரியாக ஏற்றுக்கொள்வீங்க. என்ன சொல்ல வேண்டும்? அல்லாஹு முஸ்தஹிக்குன் லில் இபாதத்தி, அல்லாஹு முஸ்தஹிக்குன் லில் இபாதத்தி, அல்லாஹ்வாகிறவன் வணக்கத்துக்கு தகுதியானவனாயிருக்கும், வணக்கத்துக்கு பாத்திரமானவனாயிருக்கும் என்று சொன்னா கதை முடிஞ்சு. ஒரு சின்ன வார்த்தை, எந்த சிக்கலுமே கிடையாது. அல்லாஹு முஸ்தஹிக்குன் லில் இபாதத்தி, அல்லாஹு தஆலா வணக்கத்துக்கு தகுதியானவன், பாத்திரமானவன் என்று அந்த வசனத்திலே சொல்லி இருக்கலாம் அல்லவா? ரசூலுல்லாஹ் அந்த வசனத்தை பாவித்தார்களா? ரசூலுல்லாஹ் அந்த வசனத்தை பாவிக்கவில்லை. ஏன்? அதை சொல்ல தேவையில்லையே. அல்லாஹ்வாகிறவன் வணக்கத்துக்கு தகுதியானவனாயிருக்கும், பாத்திரமானவனாயிருக்கும் என்பதை அவர்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்? அந்த நம்பிக்கை அவர்களிடத்திலே இருக்கிறது. அதனால் அதை சொல்ல தேவையில்லை. என்ன சொல்ல வேண்டும்? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒன்றுமே இல்லை. நீங்கள் காபாவின் உள்ளே வைத்திருக்கின்ற விக்கிரகங்கள் வேறு, அல்லாஹ் வேறு என்று நம்பிக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நம்பிக்கையை உடைத்தறியத்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். இந்த நம்பிக்கையை, வேறென்ற உணர்வை, வேறென்ற நம்பிக்கையை தகர்த்து அறிவதற்காகத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை என்ற கலிமா வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம், அந்த மக்கள் மத்தியிலே இருந்த நம்பிக்கை அல்லாஹ் வேறு, சுருட்டிகள் வேறு, அல்லாஹ் வேறு, தாங்கள் வைத்திருக்கின்ற விக்கிரகங்கள் வேறு என்ற கைரியத் என்ற நம்பிக்கை, வேறு என்ற நம்பிக்கை தான் அந்த மக்கள் மத்தியிலே இருந்தது. அந்த நம்பிக்கையை உடைக்க வேண்டும். வேறல்ல, எல்லாமே அவன் தான் என்பதை நிலைநாட்ட வேண்டும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள். குழப்பம் எழும்பியது. விந்தையாக பேசுகிறார்கள் அந்த மக்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருக்கின்றன எனக்கு தரப்பட்ட நேரம். சகோதரர்களே, இதை தொடர்ந்து பேசினால் மிக நீளமாக விரிவாக பேச வேண்டும். இருந்தாலும் சில விஷயங்களை இன்னும் நான் சுட்டிக்காட்டுகிறேன். நீங்கள் கேட்கலாம், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை,
என்ற வசனத்தை சொன்னதினால் தானே இந்த குழப்பம். அதே கருத்தை வேறு வசனத்தில் சொல்லி இருக்கலாம் அல்லவா? இப்போது நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு என்ன பொருள் சொல்கிறோம்? அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை என்றுதானே சொல்கிறோம். இதே கருத்தை வேறொரு வசனத்திலே கொடுத்திருந்தால், அதை கலிமாவாக ஆக்கியிருந்தால் பிரச்சனை ஒன்றும் இல்லையே. என்ன வசனம்? லா ஷைஅ இல்லல்லாஹ். மிக தெளிவான வசனம். லா இலாஹ இல்லல்லாஹ்வை விட மிக தெளிவான இதே கருத்தை மிக தெளிவாக இலகுவாக தரக்கூடிய வசனம். லா ஷைஅ இல்லல்லாஹ். அல்லாஹ் அல்லாத எந்த வஸ்துவும் கிடையாது. இந்த இலாஹ் என்ற சொல்ல போட்டதுனால இங்க குழப்பம், பிரச்சனை. ஆகவே வேண்டாம். லா ஷைஅ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத எதுவுமே கிடையாது என்று அப்படி வசனம் வந்திருக்கலாமே என்று நீங்கள் கேட்கலாம். நீங்க கேட்காம இருக்கிறீங்க, நீங்க கேட்கணும். இந்த குழப்பம் எல்லாம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுல வருகிறது. அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை என்ற கருத்தை மக்கள் மத்தியிலே சொன்னால் போதுமே. அதற்கு லா ஷைஅ இல்லல்லாஹ் என்ற வசனம் மிக தெளிவான வசனம் ஆயிற்றே. அதை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கலாமே, அதை கலிமாவாக இஸ்லாத்திலே ஆக்கப்பட்டிருக்கலாமே என்று நீங்கள் கேட்கலாம். இன்னும் ஒரு வசனம் இருக்கிறது, அதே கருத்தை தரும். லா மௌஜூத இல்லல்லாஹ். அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு சிருஷ்டியும் கிடையாது. தெளிவான வசனம். லா இலாஹ இல்லல்லாஹ் மாதிரி சிக்கலான வசனம் அல்ல. இந்த இரண்டு வசனங்களில் ஒரு வசனத்தை இங்க நல்ல பாடமாய் கொள்ளணும். லா ஷைஅ இல்லல்லாஹ். அல்லாஹ் அல்லாத எந்த வஸ்துவுமே கிடையாது. லா மௌஜூத இல்லல்லாஹ். அல்லாஹ் அல்லாத எந்த சிருஷ்டியும் கிடையாது. இந்த இரண்டு வசனங்களில் ஒரு வசனத்தை இஸ்லாத்திலே கலிமாவாக்கப்பட்டிருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மிக தெளிவாகவே விளங்கிவிடும் அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை என்று. ஏன் ஆக்கப்படவில்லை? லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏன் ஆக்கப்பட்டது? சின்ன ஒரு விளக்கம் தாரம், அதோட நான் நிறுத்திக் கொள்றேன். என்ன விளக்கம்? லா இலாஹ இல்லல்லாஹ் 12 எழுத்துக்கள் இருக்கு. இந்த 12 எழுத்துக்களும் 3 எழுத்துக்கள் தான். நீங்க ரொம்ப யோசிக்க வேணாம். 12 எழுத்துக்களும் 3 எழுத்துக்கள் தான். 3 எழுத்துக்கள் தான் 12 எழுத்துக்களாக வியாபித்திருக்கிறது, பிரதிபலித்திருக்கிறது. என்ன? லாம் ஒன்று, அலிஃப் ஒன்று, ஹே ஒன்று. கலிமாவில் இந்த 3 எழுத்தை தவிர வேற எழுத்திரிக்கா காட்டுங்க பார்ப்போம். லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த வசனத்தில் இந்த 3 எழுத்துக்களையும் தவிர வேறு எழுத்துக்கள் இருக்கின்றனவா? 12 எழுத்துக்கள் இருக்கின்றன, ஏற்றுக்கொள்வோம். இந்த 3 எழுத்தையும் தவிர வேறு எழுத்து உண்டா? இல்லை. இந்த 3 எழுத்துக்களும் தான் 12 எழுத்துக்களாக மடங்கி மடங்கி வந்திருக்கின்றன. இப்படி ஒரு தத்துவம் லா ஷைஅ இல்லல்லாஹ்வில் கிடையாது. லா ஷைஅ இல்லல்லாஹ்வில் இல்லை. லா ஷைஅ இல்லல்லாஹ்வில் எத்தனை எழுத்திருக்கி பாருங்க? 3, 12. லாம் இருக்கிறது, அலிஃப் இருக்கிறது. அது லா இலாஹ இல்லல்லாஹ்விலும் இருக்கிறது. லா ஷைஅ இல்லல்லாஹ்விலும் அது இருக்கிறது. ஷைஅ ஷீன் ஒன்று. லா இலாஹ இல்லல்லாஹ்வுல ஷீன் இருக்கா? இல்ல. ஷைஅ ஏ ஒன்று. லா இலாஹ இல்லல்லாஹ்வுல அந்த ஏ இருக்கா? இல்ல. ஆகவே 2 எழுத்து இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்விலே இல்லை. இதில் மேலதிகமான 2 எழுத்துக்கள் இருக்கின்றன. என்னத்துக்கு மேலதிகமான எழுத்தை எல்லாம் போட்டு விட்டு பேசுவான்?
விடுங்க. லா ஷைஅ இல்லல்லாஹ். அடுத்தது லா மௌஜூத இல்லல்லாஹ். லா மௌஜூத இல்லல்லாஹ்வில் லா லாமும் இருக்கு, அலிஃபும் இருக்கு. அது லா இலாஹ இல்லல்லாஹ்விலும் இருக்கு, ஒத்துக்கொள்வோம். மௌஜூத மீன் இருக்கிறதா லா இலாஹ இல்லல்லாஹ்வில? இல்லை. வாவ் இருக்கிறதா லா இலாஹ இல்லல்லாஹ்வில? இல்லை. ஜீம் இருக்கிறதா லா இலாஹ இல்லல்லாஹ்வில? இல்லை. தால் இருக்கிறதா லா இலாஹ இல்லல்லாஹ்வில? இல்லை. லா மௌஜூத இல்லல்லாஹ் என்றதில் 4 மேலதிகமான எழுத்துக்கள் இருக்கின்றன. லா இலாஹ இல்லல்லாஹ்விலே கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வில் உள்ளது 3 எழுத்துக்கள் மடங்கி மடங்கி வந்திருக்கின்றன. இப்படி ஒரு தத்துவம் லா ஷைஅ இல்லல்லாஹ்வில் கிடையாது, லா மௌஜூத இல்லல்லாஹ்வில் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வில் மாத்திரம்தான் உண்டு. அது மாத்திரமல்ல, லா ஷைஅ இல்லல்லாஹ் என்று சொன்னோமே, அல்லாஹ் அல்லாது எந்த வஸ்துவும் இல்லை என்ற வசனம். இதில் நொக்குத்தா உள்ள எழுத்துக்கள் எத்தனை இருக்கின்றன சொல்லுங்கள் பார்ப்போம். நொக்குத்தா உள்ள புள்ளி உள்ள எழுத்துக்கள் எத்தனை இருக்கின்றன? லா ஷைஅ இல்லல்லாஹ். ஷைஅ ஷீனுக்கு நொக்கத்தா இருக்கும், 3 நொக்கத்தா இருக்கும் ஷீனுக்கு. அப்ப ஒரு எழுத்து நொக்கத்தா உள்ள எழுத்து ஒன்று வருகிறது அங்க. ஷைஅ ஏக்கி நொக்கத்தா 2 இருக்கும். நொக்கத்தா உள்ள எழுத்துக்கள் 2 லா ஷைஅ இல்லல்லாஹ்வில் வருகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்வில் நொக்கத்தா உள்ள எழுத்து எத்தனை இருக்கு? ஒன்றுமே கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த 12 எழுத்துக்களில் ஒரு எழுத்தும் நொக்கத்தாவுடைய எழுத்தில்லை. லா ஷைஅ இல்லல்லாஹ் என்பதில் நொக்கத்தாவுடைய எழுத்து 2 இருக்கின்றன. ஒன்று ஷீன், ஒன்று ஏ. லா மௌஜூத இல்லல்லாஹ். லா மௌஜூத இல்லல்லாஹ் என்ற வசனத்திலே நொக்கத்தா உள்ள எழுத்துக்கள் எத்தனை இருக்கின்றன? லா மௌஜூத இல்லல்லாஹ். ஜீம் ஒரு எழுத்து இருக்கிறது, நொக்கத்தாவுடைய எழுத்து 1 இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்வில் நொக்கத்தா உள்ள எழுத்தே கிடையாது. இந்த 2 வசனங்களிலும் லா ஷைஅ இல்லல்லாஹ், லா மௌஜூத இல்லல்லாஹ் என்ற 2 வசனங்களிலும் நொக்கத்தா உள்ள புள்ளி உள்ள எழுத்துக்கள் இடம்பெறுகின்றன. லா இலாஹ இல்லல்லாஹ்வில் புள்ளி உள்ள எழுத்துக்கள் இடம்பெறவில்லை. ஆகையினால் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தனித்த அம்சமாக அமைகிறது. ஏன்? எழுத்தோட புள்ளியையும் சேர்த்தா 2 ஆகும். லா ஷைஅ ஷீனுக்கு 3 நொக்கத்தா. ஷீன் என்கிறது 3 பல்லு. இந்த பல்லு என்பது ஒரு எழுத்து. இந்த எழுத்துக்கு மேலே 3 நொக்கத்தாவை வைக்கும் போது 2 ஆகும். எழுத்தொன்று, புள்ளி ஒன்று. லா மௌஜூத இல்லல்லாஹ். ஜீமுக்கு ஒரு நொக்கத்தா இருக்கிறது. அந்த எழுத்தொன்று, அதற்கு கீழே உள்ள நுக்குத்தா ஒன்று 2 ஆகிறது. 2ஐ அறுத்தறிவதற்காக வந்ததுதான் கலிமா. 2 இல்லை என்பதை காட்டுவதற்காக வந்ததுதான் கலிமா. லா ஷைஅவுல 2 இல்லை என்பதை காட்ட முடியாது. அதிலேயே 2 வருகிறது. லா மௌஜூத இல்லல்லாஹ் என்பதிலே 2 இல்லை என்பதை காட்டுவதற்கு முடியாது. அதிலே நொக்கத்தாவுடைய ஒரு எழுத்து வருகிறது, 2ஐ காட்டி நிற்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு நொக்கத்தாவுமே அதிலே கிடையாது, 2 இல்லை. அத்வைதம் 2 இல்லை. வஹ்தத்துல் வுஜூத் பொருள் ஒன்றே ஒன்று, 2 இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நேரமாகிவிட்டபடியினால் இதற்கு பிறகும் இங்கு நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. ஆனால் நானோ இந்த வஹ்தத்துல் வுஜூத் சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சொல்லலாம் என்றுதான் எண்ணி வந்தேன். நேரம் இல்லாத காரணத்தினால் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் வஹ்தத்துல் வுஜூத் ஞானத்தை, அல்லாஹ் அல்லாத ஒன்றுமே கிடையாது, அவனேதான் எல்லாமாயும் தோற்றுகிறான்,
அது உன்னுடைய பேதமை, அதற்கு நாம் என்ன செய்யலாம்? உன் கண் உன்னை ஏமாற்றினால் என்மேல் கோபம் உண்டாவதோ? உன் கண் உன்னை ஏமாற்றுகிறது. அஹ்வல் அஹ்வல் என்று அரபியிலே சொல்வார்கள். அஹ்வல் என்றால் சாரை கண்ணன். சாரை கண்ணன் என்றால் என்ன? சார பாம்பு இருக்கிறது. சார பாம்புக்கு ஒரு பொருள் இரண்டு பொருளாக தெரியும். அதே மாதிரி ஒரு பொருளை இரண்டு பொருளாக பார்ப்பவனுக்கு அஹ்வல் அஹ்வல் என்று அரபியிலே சொல்வார்கள். சாரை கண்ணன் என்று சொல்வார்கள். நீங்க சாரை கண்ணன்களாக இருக்கக்கூடாது. ஒரு பொருளை இரண்டு பொருளாக பார்க்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது. கண்ணில கைய விரலொண்ட குத்திக்கிட்டு பார்த்தா ஒரு பொருள் ரெண்டு பொருளா தெரியும் அல்லவா? தெரியறதுனால ரெண்டு பொருள் என்று சொல்லிட்டு ஓடலாமா? உலகம் எல்லாம் கத்தி தெரியலாமா? ஒருவன் இந்த பையன் மைக்கில் தன்னுடைய கண்ணுல கைய விரல குத்திக்கிட்டு என்ன பார்த்தான்? ரெண்டா தெரிஞ்ச இந்த ரவு மௌலவி ரெண்டா தெரியறாராண்டி இவன் உலகம் எல்லாம் சொல்லி தெரியலாமா? ரெண்டு சொல்லி தெரிஞ்சா என்னடா ஆண்டு கேட்பான். இப்படி நான் விரலை குத்திட்டு பார்த்தேன் ரெண்டா தெரிஞ்சு. அட விரலை குத்தாம பாரு, அப்போதான் உன்னா தெரியும். அதே மாதிரி நாங்கள் விரலை குத்தி கொண்டு பார்க்க கூடாது. சாரை கண்ணன்களாக இருக்கக்கூடாது. ஒரிஜினல் கண்ணுடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்தை சத்தியம் பண்ணி சொல்லி இருக்கிறார்கள். அதே விதமாக இந்த முஹ்சின் மௌலானா தர்கா ஷரீஃபில் நின்று ஷாவுல் ஹமீத் பாத்ஷாவுடைய இந்த நிகழ்ச்சியில் நின்று நான் அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அல்லாஹ்வை தவிர எந்த வஸ்துவுமே கிடையாது. இதுதான் இஸ்லாம், இதுதான் அல் குர்ஆன், இதுதான் சத்தியம். இதற்கு மாற்றமானவன் நிச்சயமாக நரகத்திற்கு போயே ஆகுவான், சந்தேகமே கிடையாது. வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி லவ் அன்னக்கும் தல்லைத்தும் பிஹப்லின் இலல் அர்தி சுபுலா லஹபத அலல்லாஹ். ثم قرأ النبي صلى الله عليه وسلم هو الأول والآخر والظاهر والباطن وهو بكل شيء عليم. சத்தியம் பண்ணி சொல்லி காட்டுகிறார்கள். வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, முஹம்மதுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன். ஏன் சத்தியம் பண்ணணும்? சும்மா சொல்லலாம் அல்லவா? ஏன் சத்தியம் பண்ணணும்? எந்த இடத்தில் சத்தியம் பண்ணணும்? தான் சொல்ல போகின்ற கருத்தை மக்கள் சரியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று விளங்கின இடத்திலே சத்தியம் பண்ணி சொல்ல வேண்டும். அதுதான் பேச்சினுடைய பலாகா, அதுதான் பேச்சினுடைய பசாகா. நாகரிகமான பேச்சு அதுதான். நாகரிகமான பேச்சிலே முக்தவல் ஹால், சந்தர்ப்ப சூழ்நிலையை கருதி விளங்கி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, முஹம்மதுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக சத்தியமாக, லவ் அன்னக்கும் தல்லைத்தும் பிஹப்லின், நீங்கள் கையிலே ஒரு கயிற்றை எடுத்து அதை தொங்க விட்டீர்களே ஆனால் லஹபத அலல்லாஹ், அந்த கயிறின் மறு தொங்கல் அல்லாஹ்வில் விழும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க கையில் ஒரு கவுத்தை எடுத்து பிடிச்சிட்டு தொங்க விடுங்க, பூமியை நோக்கி தொங்க விட்டா எங்க தொங்கல் விழும்? பூமியில விழும். ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல தெரியாதோ பூமியில விழும் என்று? லவ் அன்னக்கும் தல்லைத்தும் பிஹப்லின் இலல் அர்தி சுபுலா லஹபத அலைஹா அல்லது லஹபத அலல் அர்தி, பூமியில விழும் என்று சொல்லணும். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன சொல்ல தெரியாதோ? அல்ல நம்ம குடி போதைகள் இருந்து சொல்லிட்டாங்களோ? அப்படி இஞ்சிலவன் சொல்லிடுவான். ஒருவேளை நிஷான்ல இருந்து சொன்னி நேரியா நாயகம் சொல்லிடுவான். நஊது பில்லாஹி மின்ஹா, அப்படி நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இது சத்தியம். சத்தியம் பண்ணி சொல்கிறார்கள். கையிலே கைத்தை எடுத்து
ஒரு தொங்கலை நீங்கள் பிடித்துக் கொண்டு மறு தொங்கலை பூமியை நோக்கி நீங்கள் விட்டால் அது அல்லாஹ்வில் விழும். எப்படி சொல்லணும்? பூமியில் விழும் என்று சொல்ல வேண்டிய இடத்திலே பூமியை அல்லாஹ் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சும்மா கரஅ ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல் லாஹிரு வல் பாத்தின், இந்த கருத்தை தெரிவித்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் சொல்லுகிறார்கள், முந்தினவனும் அவனே, பிந்தினவனும் அவனே, வெளியானவனும் அவனே, உள்ளானவனும் அவனே என்று சொல்லுகிறார்கள் என்ற வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். சிலர் கூறுகிறார்கள், இந்த ஹதீதுக்கு இப்படி ஒரு அர்த்தத்தை சொல்லலாம் அல்லவா? எப்படி? நீங்கள் ஒரு கயிற்றை கையில் எடுத்து அதை பூமியை நோக்கி விட்டால் அந்த கயிறின் தொங்கல் அல்லாஹ்வில் விழும் என்றால் அதனுடைய அர்த்தம் அல்லாஹ்வினுடைய சக்தியில் விழும். லஹபத அலல்லாஹ்டா லஹபத அலா குதுரத்தில்லாஹ், சக்தியின் மீது விழும் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய சக்தியின் மீது விழும் என்ற கருத்தை சொல்வதற்கு சத்தியம் பண்ணி சொல்ல தேவையில்லை. அதுக்கு சத்தியம் தேவையில்லை, அது எல்லாருமே ஏற்றுக்குவான். சத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வில் விழும் என்ற ஒரு தத்துவத்தை சொல்வதாயிருந்தால் தான் சத்தியம் பண்ண வேண்டும். சரி, அல்லாஹ்வுடைய குதுரத்தில் விழுவது என்று சொல்கிறார்களே, அவனுடைய சக்தியில் விழுவது என்று நாங்கள் கேட்கிறோம். அல்லாஹ் வேறு, அவனுடைய சக்தி வேறா? அல்லாஹ்வை விட்டும் அவனுடைய சக்தியை பிரிக்கலாமா? என்னிடத்திலே இல்ம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. இந்த அறிவை உங்களால் யாராலும் பிரித்தெடுக்க முடியுமா? என்னிடத்திலே சக்தி இருக்கிறது, இந்த சக்தியை உங்களால் யாராலும் பிரித்தெடுக்க முடியுமா? முடியாது. அதே போல் அல்லாஹ்வுடைய இல்மை அவனை விட்டும் பிரிக்க முடியாது, அல்லாஹ்வுடைய சக்தியை அவனை விட்டும் பிரிக்க முடியாது. ஆகையினால் அல்லாஹ்வுடைய சக்தியின் மீது அந்த கயிறு விழும் என்றது கருத்து முற்றிலும் பிழையானது. சரி, அல்லாஹ்வுடைய சக்தியில் விழும் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் கூட அதற்கு பொருத்தமான ஆயத்தை தான் பின்னால் ஓதி காட்ட வேண்டும். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹு தஆலா சகல வஸ்துவின் மீது சக்தி உள்ளவன் என்று தான் முன்னால் சொன்ன விஷயத்துக்கு பொருத்தமான ஒரு திருமறை வசனத்தை தான் ஓதி காட்ட வேண்டும். ரசூலுல்லாஹ் அதையா ஓதி காட்டினார்கள்? இல்லை. ثم قرأ هو الأول والآخر والظاهر والباطن, முந்தினவனும் அவனே, பிந்தினவனும் அவனே, வெளியானவனும் அவனே, பூமியாக தெரிபவனும் அவனே, பூர்வமாக தெரிபவனும் அவனே, பூவாக தெரிபவனும் அவனே, எல்லாமாய் தெரிபவனும் அவனே என்ற கருத்துப்பட உள்ள திருமறை வசனத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டியது அது அல்லாஹ்வில் தான் விழுகிறது என்பதை எங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் அனைவரும், நானும் நீங்களும் சேர்ந்து ஞான வழியிலே, தௌஹீத் வழியிலே இறைஞான கொள்கையை சரியாக புரிந்து அவுலியாக்கள் வழியிலே நடந்து ஜெயசீலர்களாக தண்டிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.